இதுதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். இதுதான் சுண்ணாம்பு கால்வாய். சென்னை மாதவரத்தில் அமைந்திருக்கும் சுண்ணாம்பு கால்வாய். கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து சுண்ணாம்பு மூட்டை பிடித்து வண்டியில் லோடு ஏற்றுகிறார்கள். கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து மூட்டை பிடித்து வண்டியில் லோடு ஏற்றுகிறார்கள். இது வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தாளித்து தருகிறோம். வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து நாங்கள் தருகிறோம். ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ், பில்டிங் ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ். செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து பயன்பட பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துவார்கள். இது எதற்குனா பில்டிங் கூலிங்காக இருக்க கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துவார்கள். இது எங்கள் கிட்ட எடுக்கும் பழைய மேஸ்திரி, எங்கள் கிட்ட எடுக்கும் பாலசுப்ரமணிய மேஸ்திரி. எங்கள் கிட்ட குறுக்குப்பேட்டையில் சுண்ணாம்பு கால்வாய் இருக்கும்போது இருந்து எடுத்த மேஸ்திரி இப்போ சென்னை மாதவரத்தில் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்திருக்கும் இடத்திற்கு பாலசுப்ரமணிய மேஸ்திரி எங்கள் கிட்ட சுண்ணாம்பு இப்போது வாங்குகிறார். இவர் குறைந்தபட்சம் எங்கள் கிட்ட கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கும் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் குறைந்தபட்சம் 20 வருட காலமாக கிளிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த குறைபாடும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இவர் வெதரிங் கோர்ஸு செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து பயன்பட பில்டிங்க்கு கூலிங்க்கு இவர் சூப்பராக அந்த வேலை செய்வார். வெதரிங் கோர்ஸு சூப்பராக செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கைவந்த கலை இவருக்கு வெதரிங் கோர்ஸு போட. இது மேலே கூலிங்காக இருக்கும். அடிக்கும் வெயிலுக்கு வெதரிங் கோர்ஸு கண்டிப்பாக போட்டே ஆகணும், போடலாம். ரொம்ப வெயில் காலத்தில் என்ன தான் நீங்கள் ஏசி போட்டு வீட்டில் இருந்தால் கூட அந்த டெரஸில் வெயில் பட அப்படியே கீழே ரொம்ப அனலாக இருக்கும், உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அப்போ சில பில்டருங்கள், சில மேஸ்திரிகள், சில இன்ஜினியர்கள் சுண்ணாம்பு கால்வாய் எங்கே தெரியாமல் அவர்கள் ஹார்ட்வேர்ஸ் கடை பக்கத்தில் இருக்கும் கடைகளில் வாங்கி சுண்ணாம்பை போட்டு விடுவார்கள். ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் பக்கத்தில் இருக்கும் அங்கங்கே சுண்ணாம்பு சொல்லி போடுறது அது தவறு. கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இதுதான் கிளிஞ்சல், அதை பார்க்கலாம் நீங்களே நேரடியாக. இதுதான் கிளிஞ்சல், இது கிளிஞ்சல், இது கறி. இந்த மூட்டையில் இருக்கிறது சவுக்கு கறி. இந்த கிளிஞ்சலம் கறியை தான் நாங்கள் இந்த சுண்ணாம்பு சூளையில் போடுவோம். சுண்ணாம்பு சூளையில் போட்டு தான் ஒரு நாள் ஃபுல்லாக வேகும். வெந்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் அந்த கிளிஞ்சல் கீழே கொட்டி தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி தாளித்து நாங்கள் இது போல் மூட்டை பிடித்து வண்டியில் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு லோடு ஏற்றுவோம். அப்படி தான் நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பார்த்து வாங்க வேண்டும். கிளிஞ்சல் சுண்ணாம்பு அப்படி பார்த்து வேணால் ஒரிஜினலாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு நேரில் தாளித்து தாருங்கள் அப்படி என்று சொன்னால் கூட நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நேரில் கூட கிளிஞ்சல் எடுத்து உங்கள் பில்டிங்கிற்கு எடுத்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருவோம். இது 100% பியூர் ஒரிஜினல். அடிக்கும் வெயிலுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நீங்கள் ஒரிஜினலாக போட்டிங்கன்னா அந்த டெரஸ்ட் மேலே அடிக்கும் மணல் வெயில் கீழே அனல் தெரியாது, நல்ல கூலிங்காக இருக்கும். இந்த வெதரிங் கோர்ஸ் ப்ராசஸ் அதுக்கு தான் போடுவாங்க. மழை காலத்தில் பில்டிங் லீக்கே ஆகாது. இது 100% கேரண்டி. நான் ஞானசேகர் உங்கள் கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஓனரு, ஓடி ஒளிய மாட்டேன். இது உங்கள் எதிர்க்கே கூட கிளிஞ்சல் கொடுப்பேன். ஆனால் ஹார்ட்வேர்ஸ் கடை அங்கங்கே இருக்கும், கடைகள் இருக்கும், சுண்ணாம்பு பக்கத்தில் இருக்கும், உங்கள் பில்டிங் பக்கத்தில் இருக்கும் சுண்ணாம்புலாம் தயவுசெய்து வாங்காதீர்கள். கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்கள்.
அதுதான் ஒரிஜினல். கிளிஞ்சலாக கூட வாங்கி பயன்படுத்துங்கள். வெதரிங் கோர்ஸுக்கு, வெல்டிங்கிற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னை மாதவரத்தில் இந்த சுண்ணாம்பு கால்வாய் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இது மாதவரத்தில் அமைந்திருக்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். பாருங்கள் சார், வீடியோவில் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இதுவும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தான். இவை அனைத்தும் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய். ஞானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். ஓகே, தேங்க்யூ.